CA Foundation Maxல Indices chapterல second problem. The value of 8 power 1 by 3 is cube root of 2, 4, 2, none. இப்போ இது 8 power 1 by 3 எப்படி போடணும் அப்படின்னா இது 3 பவர்ஸ் வர மாதிரி இதை மாற்றணும். அது எப்படி மாற்றலாம் அப்படின்னா 8 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் இப்படி 3 2 வருது, அப்போ 2 கியூப்னு மாற்றலாம். 8 வந்து எப்படி மாற்றலாம், 2 கியூப்னு மாற்றணும். இந்த மாதிரி இந்த 3 அடிபடுற மாதிரி யோசித்து மாற்றணும். இங்கே 3 வர்றத நமக்கு க்ளூ. அப்போ இந்த 3னா இதை வந்து 3 பவர்ஸ் எதனுடைய 3 பவர்ஸாக இது வரணும். அப்போ இது எதனுடைய 3 பவர்ஸாக வருது, 2ஓட 3 பவர்ஸாக வருது, அதாவது 2 கியூபாக வருது. அதாவது 2 கியூப் த ஹோல் பவர் 1 by 3 இப்படி வருதா. இதில் இந்த 3 அடிபட்டு, ஏன்னா இது கீழே இருக்குது இது மேலே இருக்குது, அப்போ மிச்சம் இருக்கிறது 2 தான். அப்போ 8 பவர் 1 by 3யோட ஆன்சர் என்னென்னா 2. கியூப் ரூட் ஆஃப் 8 இதை வந்து இந்த மாதிரி எழுதலாம். அதாவது a பவர் 1 by 2னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a அப்படின்னு அர்த்தம். a பவர் 1 by 3னா கியூப் ரூட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். a பவர் 1 by 4னா ஃபோர்த் ரூட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரியும் போடலாம். அல்லது 8 பவர் 1 by 3னா என்ன அர்த்தம் அப்படின்னா 8 பவர் 1 by 3னா கியூப் ரூட் ஆஃப் 8ன்னு அர்த்தம். அப்போ 8 ப்ரைம் ஃபேக்டர்ஸாக பிரித்தா 2 × 2 × 2 இந்த 3 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்து போடலாம். இப்படியே ஆன்சர் போடலாம். ஆனால் இப்படி என்ன பெரிய பெரிய நம்பராக வந்துட்டால் நம்ம இப்படி போட முடியாது, அதனால் இப்படி போடுறது தான் ஈஸி. 8 பவர் 1 by 3னா கியூப் ரூட் ஆஃப் 8ன்னு அர்த்தம். அந்த பவர் வந்து அங்கே என்ன வரும்னா ரூட்டுன்னு வரும். அப்போ 8 வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸாக 2 × 2 × 2ன்னு பிரித்தோம்னா 3 2க்கு ஒரு 2 போடணும், அதே ஆன்சர். அல்லது நிறைய சமுக்கு அதே மாதிரி போட முடியாதுங்கிறதுனால தான் நான் இந்த மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். 8 2 கியூபாக மாற்றி இது மேலே இருக்குது இது கீழே இருக்குது, அதனால் இது 2 இது 1 by 3ன்னு இருக்குது, இது 3ன்னு இருக்குது, அப்போ 2ம் கேன்சல் ஆகி 2 மட்டும் இருக்கும். அதனால் இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதனுடைய ஆன்சர் வந்து 2. 8 பவர் 1 by 3 வந்து எதுக்கு ஈக்குவல்னா 2க்கு ஈக்குவல். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு சால்வ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான்.